பெரியவனானான். அங்கே படிப்படியாக விருத்தி அடைகிறான் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெரிய ஆளாயிட்டாங்க. வர வர விருத்தி அடைந்து. எத்தனை பேர் வர வர விருத்தி அடைகிறீங்க? வர வர தேஞ்சு போகிறதில்ல. வர வர என்ன பண்ணணும்? நேற்று இருந்ததை காட்டில் இன்றைக்கி விருத்தி அடைய வேண்டும். போன வருஷம் இருந்ததை காட்டில் இந்த வருஷம் விருத்தி. ஒவ்வொரு வருஷமும் விருத்தியின் மேல் விருத்தி அடைந்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய நிறைய பேர் அப்படி ஆயிருக்காங்க பாருங்க. நிறைய பேர் விருத்தி அடைந்து இருக்கிறீர்கள். அறியறீங்களா இல்லையா? மகா பெரியவனானான். அவனுக்கு 14ஆம் வசனம், ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ஆட்டு மந்தை மாட்டு மந்தைன்னா என்ன? ஆடு மாடு வச்சுருந்தா பெரிய ஆளான்னு நினைக்கலாம் நீங்கள். அந்த காலத்தில் அவன் தான் பெரிய ஆள். யோபு பாருங்க எவ்வளோ வச்சுருந்தான்னு சொல்லியிருக்குது. அவனுக்கு என்னென்னலாம் இருந்ததுன்னு சொல்லியிருக்கு. இத்தனை கழுதை, இத்தனை கொட்டகம், இத்தனை மாடு, இத்தனை ஆடு. இதுதான் அந்த காலத்தில் கணக்கு. அப்படிதான் அங்கே உங்களுடைய வெல்த்தை கணக்கு போடுவாங்க, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை. அப்போ இது ஒரு பெரிய காரியம் பாருங்க. அவன் ஆட்டு மந்தியும் மாட்டு மந்தியும் அநேக பணிவிடக்காரர் இருந்தபடினால பெரிய செல்வந்தன் ஆயிட்டான் பாருங்க அந்த ஊர்லேயே. பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, பொறாமை கொண்டு. இந்த பொறாமை கொள்றதுன்றது, மற்றவங்க பார்த்து உங்களை பொறாமை கொள்றதுன்றது நல்லது. கர்த்தர் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறார். அதுக்கு ஒரு பெரிய காரணம். அதுக்கு சில வசனங்கள்லாம் இன்னைக்கு காண்பிக்க போகிறேன். சில அதை முன்னே சொல்லியிருக்கேன் நான், பொறாமை கொள்ளணும்னு. ஆசீர்வதிக்கப்பட்டால் மற்றவர்கள் பொறாமை கொள்வார்கள். ஆனால் அந்த பொறாமை கெட்டதில்லை. சில சொல்கிறாங்க, மற்றவங்க பொறாமை கொள்கிற அளவுக்கு நம்ம நடந்து கூடாதுங்க. மற்றவங்க பார்த்து என்ன நினைப்பாங்க, அவங்க பார்த்து கஷ்டப்படக்கூடாது, அவங்க மனம் கஷ்டப்படக்கூடாது. இல்லை கொஞ்சம் கஷ்டப்படட்டும், அப்போ தான் அவங்க நல்லா ஆவாங்க. ஹலோ, என்னடா நம்ம இப்படி இல்லையேன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டதான் அவங்களுக்கு புத்தி வரும், நம்மளும் இப்படி ஆகலாமோ அப்படின்னு நினைப்பாது வருமே. கர்த்தர் நம்ம கொண்டு இந்த உலகத்தாரை பொறாமப்படுத்த விரும்புகிறார். ஏன் பொறாமப்பட்டு அவங்க எரிஞ்சு வயிறு எரிஞ்சு சாகிறதுக்காகல கிடையாது. அவங்க பார்த்து பொறாமப்பட்டு அப்புறம் புத்தி தெளியும். எப்படி இப்படி ஆனா இவன், எப்படி இவ்வளோ வெற்றிகரமாக இருக்கிறான், எப்படி ஆசீர்வாதம் இப்படி பெருகுது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிக்காரோம். ஒருவேளை சொல்கிறதுல அர்த்தம் இருக்குதோ, ஏதோ உண்மை இருக்குதோ, இவன் விசுவாசிக்கிறதுல ஏதோ ஆழமாக ஏதோ இருக்குதோ, அவங்க கேட்பாங்க, என்ன பிரதர், யாரோ பெரிய பெரிய கனெக்ஷன்லாம் இருக்கும் போல இருக்குது உங்களுக்கு. நான் சொல்கிறது பெரிய கனெக்ஷன் இருக்குது எனக்கு. ஒருத்தர் கேட்குறாரு, நல்லா பெரிய கனெக்ஷன்லாம் இருக்கும் போல இருக்குது உங்களுக்கு. நீங்கள் நினைக்கிறத விட பெரிய கனெக்ஷன் இருக்குதுங்க எனக்கு. கதவை சாத்திக்கிட்டு அங்கே பெரிய கனெக்ஷனில் இருக்கிறேன் நான். அவரோட பெரிய கனெக்ஷன் இருக்குது எனக்கு. இது எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க பிரதர்? எங்கேருந்தோ வருது போல. ஆமாம் வருது, நிறைய வருது. ஏன்னா அவனுக்கு உள்ள யோசி